உங்களுக்கு தில்லு திராணி இருந்ததுன்னா சீமானோட கருத்தியெல்லாம் போதுங்க. முக்தாருக்கு நேரடியாகவே நான் சொல்கிறேன், எந்த அரசியல் கட்சி தலைவருக்கும் இந்த அளவுக்குலாம் வந்து அசிங்க அவமானத்தை ஏற்படுத்தியிருக்க முடியாது. அவ்வளோ பண்ணீங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் தேர்தல் அது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒரு பைசல் பண்ணி முடிஞ்சிருச்சு. அந்த முடிஞ்சு போன விஷயத்தை இனிமேல் நீங்கள் பேச முடியாது. இப்போ நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, அடுத்த கட்டம் கேட்டால் வீட்டில் இருக்க பொண்டாட்டிகளை வந்து அம்மாவை பேசுறது, மனைவியை பேசுறது, கெட்டவாறு இந்த பையனே அந்த பையனே சொல்லி பேசுறது நியாயம் கிடையாது. அப்போ நான் வந்து காவல்துறை வந்து எனக்கு வந்து பாதுகாப்பு கொடுங்க, நான் வந்து ஒரு 4 மீடியாவில் வந்து உட்காந்துட்டு 4 பேரை 4 விதமாக பேசிட்டு போயிடுவேன், ஆனால் எனக்கு வந்து காவல்துறை வந்து பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்றது நியாயமா இருக்குமா? தமிழ்நாட்டு அரசியல்ல மக்களுக்கு தேவையானது என்ன, யார் பூர்த்தி செய்ய போறாங்க, என்ன உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கு, இதை பத்தி தான் பேசணும். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து ஒவ்வொரு சிக்கல் இருக்கதான் செய்யுது. எம்ஜிஆர் இன்னைக்கு இருந்தாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் அவர் மேலே கூட வழக்கு. நான் சொல்றேன், எனக்கு என்ன பயமும் கிடையாது, எந்த பயமும் கிடையாது. எப்பவும் நான் வந்து அவங்க மனைவி பிள்ளைகளை பற்றி நான் பேசுனேன். விஜய் மீது 1000 கருத்து வேற்றுமை, மனைவி பிள்ளைகள் நான் பேசுனது கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, நேரடியாக வந்து ஒரு கூட்டத்தை போடுறீங்க, வந்து ஒரு 10 பேர் உள்ள வச்சு ஒரு கூட்டத்தை கூட காட்ட மாட்டேறீங்க. 10 பேர் எத்தனை பேர் வந்தாங்கன்ட்டு. ஆனால் ஒரு மைக்கு பிடிச்சிட்டு அந்த பையனே இந்த பையனுன்னு பேசுறீங்க. இங்கே என்ன கருத்தியல் ரீதியான வந்து அரசியல் பண்ணுறாரு சீமான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு தெரியுமா? அவங்க அம்மாவுக்கு புரிதல் இருக்குமா? இப்போ இருக்கிற அரசியல், அது சீமானு செய்யக்கூடிய அரசியலாக இருக்கட்டும், இல்லை இங்கே பொது அரசியல், ஓட்டு போகிறத தவிர அவங்க எதுவும் தெரியாது. அப்போ எதுவுமே தெரியாத நபரை வந்து நீங்கள் வந்து ஒரு வீட்டு பெண்களை கொண்டு வந்து இணைச்சி பேசுங்க, அது என்ன அரசியல் நாகரிகம்? உலகெங்கும் வாழும் அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கம். அனைவராலும் கைவிடப்பட்ட தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நாம் என்கிற மேதகு அவர்களின் மொழியை உள்வாங்கி திக்கற்று நிற்கும் மக்களுக்கு திசை காட்டும் வழிகாட்டியாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த கலங்கரை ஊடகம். யூடியூப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக், டிக்டாக் என அனைத்து வகையான தளங்களிலும் இயங்கக்கூடிய இந்த கலங்கரை ஊடகத்தை 195 நாடுகளிலும் வாழக்கூடிய தமிழ் மக்கள் கலங்கரை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து தங்களுடைய ஆதரவை தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? சீமான் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணுமோ அவங்களெல்லாம் விட்டுட்டு அவங்களுக்குலாம் வந்து போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறீங்க, அதாவது தன்னுடைய துணைவி முதற்கொண்டு எல்லாருமே அசிங்கமா பேசும்போது கூட ஒரு அரசாங்கம், ஒரு போலீஸ் வேடிக்கை பார்க்குது அப்படின்றத ஒரு ஆதங்கத்தோடு வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இதுதான் ஒரு அரசாங்கத்தின் நிலைமையா இருக்கு. யாரும் நம்ம நேரடியாக பேசணுமா? எப்பவுமே வந்து மறைவாலாம் பேச வேண்டியது, ஸ்ட்ரைட்டாக பேசணும். என்னன்னா, சீமான் சொல்றது வந்து முக்தார் வந்து முக்தாருடைய பேச்சுக்கள் ஒரு வரம்பு மீறி இருக்கு. இப்போது திமுகவுக்கு முட்டு கொடுக்குறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இப்போ செந்தில்வேல் கூட எடுத்துங்க, முட்டு கொடுக்குறவங்க தான். ஆனால் எந்த இடத்துல செந்தில்வேல் வந்து கேட்டால் வந்து தனிப்பட்ட முறையில் எந்த யாருடைய குடும்பத்தை பற்றிலாம் பேச மாட்டாங்க. திமுகவுக்கு முட்டு கொடுக்கல பிரச்சனையே கிடையாது, முக்தார் தாராளமாக முட்டு தரலாம். ஆனால் ஒரு அரசியல் கட்சி தலைவரை வந்து ஒரு வரம்பு எல்லையை மீறி, அரசியல் கட்சியில் வந்துட்டாலே பொது விமர்சனம் வருதுமா. இப்போ எனக்கு தான் நான் பேசுகிறேன், 10 பேர் வந்து கெட்ட வார்த்தையில் வந்து கமெண்ட் போடுறான்னு கூட என் நண்பர்கள் அனுப்புவாங்க. அது ஏன்ப்பா எனக்கு அனுப்புறீங்கன்னு கூட நான் கேட்பேன். சரிங்களா? கெட்ட வார்த்தையில் போடுவாங்க. சரிங்களா? நான் வந்து நம்ம பொது வாழ்க்கையை வந்து பேச ஆரம்பிச்சிட்டோம். பொது கருத்து பேசும்போது முரண்படுறவன் இப்படி தான் பண்ணுவான்னு சொல்லிட்டு கடந்து போயிடலாம். ஆனால் சில நேரங்களில் வந்து அது வலிக்கும் தான் செய்யும். குடும்பத்தை சார்ந்தவங்களை பண்ணும்போது அந்த பெயின் எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும். எந்த இடத்துலையும் நான் சொல்வேன், ஒரு விஷயம் சொல்வேன், சீமான் உங்களுக்கு தில்லு திராணி இருந்ததுன்னா சீமானோட கருத்தியெல்லாம் போதுங்க. முக்தாருக்கு நேரடியாகவே நான் சொல்கிறேன், முக்தார் வந்து கடந்த காலத்தில் வந்து ஒரு நடிகையை வச்சு நீங்கள் எவ்வளோ பேசணும், எந்த அரசியல் கட்சி தலைவருக்கும் இந்த அளவுக்குலாம் வந்து அசிங்க அவமானத்தை ஏற்படுத்தியிருக்க முடியாது. அவ்வளோ பண்ணீங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் தேர்தல் அது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒரு பைசல் பண்ணி முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக அந்த முடிஞ்சு போன விஷயத்தை இனிமேல் நீங்கள் பேச முடியாது. இப்போ நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, அடுத்த கட்டம் கேட்டால் வீட்டில் இருக்க பொண்டாட்டிகளை வந்து அம்மாவை பேசுறது, மனைவியை பேசுறது, கெட்டவாறு இந்த பையனே அந்த பையனே சொல்லி பேசுறது நியாயம் கிடையாது, அது சரி கிடையாது. சரி, ஏன் சார் போலீஸ் பாதுகாப்பு முக்தாருக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து? மரண பயம். இப்போ நான் கூட தான் பேசுகிறேம்மா, நான் கூட இப்போ பேசுகிறேன். இப்போ எனக்கு யாராவது வந்து இப்படி பேசுங்க அப்படி பேசுங்கன்னு சொல்கிறாங்களா? நான் வரேன், எனக்கு வந்து நியாயம், நீதி, நேர்மைன்ற பார்வையில் நான் பேசுகிறேன். நடுநிலை தாண்டி நான் நேர்மையான பேசணும்னு நான் நினைக்கிறேன். அப்போது சர்வ கட்சியும் தான் நான் வந்து சாடக்கூடிய சூழல் வருது. அப்போ எந்த நேரத்தில் எவன் வந்து வெட்டுவான்னு சொல்லிட்டு நான் நெத்தியில் எழுதி வந்து ஒட்ட போகிறேன், நான் வெட்ட போகிறேன், நெத்தியில் எழுதி ஒட்டிட்டு நான் வெட்ட போகிறேன்னா, பேரை சொல்லிட்டு இல்லை வெட்டதுக்கு முன்னாடி பேரை சொல்ல போகிறேன்னா, இல்லை கட்சியை சார்ந்தவன் சொல்ல போகிறேன்னா, யாருன்னு சொல்ல போகிறேன் கிடையாது. இல்லை. அப்போது நான் தான் இங்கே முடிவு பண்ணுறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா,
என்ன பேசணுன்றதை நான் தான் முடிவு பண்ணேன். அப்போ விளைவுகளுக்கு நான் தானே பொறுப்பு. அப்போ நான் வந்து காவல்துறை வந்து எனக்கு வந்து பாதுகாப்பு கொடுங்க, நான் வந்து ஒரு 4 மீடியாவில் வந்து உட்காந்துட்டு 4 பேரை 4 விதமாக பேசிட்டு போயிடுவேன், ஆனால் எனக்கு வந்து காவல்துறை வந்து பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்கிறது நியாயமாக இருக்குமா? காவல்துறைக்கு வேறு வேலை இல்லையா? மக்களை பாதுகாக்கிறது வேலையா, சேக்வாராவை பாதுகாக்கிறது வேலையா? மக்கள் அரசாங்கம் இதற்கும் வந்து முக்கியத்துவம் அது கொடுக்குது. இல்லை அதை தான் செய்யக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ செந்தில்வேல் இருக்கிறாரு, கருத்தியல் ரீதியாக அவர் வந்து கருத்து வைக்கிறாரு, அவருக்கு 2 போலீஸ் கொடுக்குறாங்களா என்ன? இல்லை, கிடையாது. இன்னும் திமுக ஆதரித்து பேசுகிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு. முக்தாருக்கு ஏன் அந்த சிக்கல், எதனால் அந்த பாதுகாப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆமா, இப்ப அந்த பாதுகாப்பு கொடுக்கும்போது அப்போ வந்து அதற்கு அவர் பேசுறதுக்கு முழு துணை நிற்கிறது அரசாங்கம் அப்படின்ற மாதிரி. அதுதான் நான் இப்போ பாயிண்ட் அது கிடையாது. பாயிண்ட் என்னன்னா, இவர் வந்து ஒரு தெரிஞ்ச ஒரு முரண்பட்ட கருத்தை அல்லது வந்து விரோதமான வந்து ஒரு பேச்சுக்களை அல்லது வந்து ஒரு குற்றமான தடித்த வார்த்தைகளை இவர் பேசுகிறாரு, சரிங்களா? அப்போ இவருக்கே தெரியுது என்னன்னு கேட்டால், நமக்கு வந்து யாராவது நம்மளை வந்து ஏதாவது அட்டாக் பண்ணிடுவாங்களோன்ற ஒரு குற்றம். இப்போ எனக்கு நல்லா தெரியும். இப்போ நான் வந்து 4 கட்சிகளை நான் பேசுகிறேன், யாரோ ஒருத்தர் பாதிக்கப்படுறாங்கன்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் உணர்றேன். ஏன்னா அவங்களுடைய தரப்புலேருந்து அவங்க வந்து என் தரப்பில் நான் நியாயத்தை வைக்கும்போது அவங்களுக்கு மனக்கசப்பாக இருக்கும். என்ன நீ எங்கள் தலைவரை நீ இப்படி பேசுறியா அப்படின்னு அவன் வந்து ஒரு முடிவு எடுக்கிறான். அப்போ எனக்கே தெரியுது. ஆனால் எனக்கு வந்து கேட்டிங்கன்னா, நாம் பேசுறதுக்கு நாம தான் பொறுப்பு. நாம் ஏன் போய் வந்து காவல்துறை தேவையில்லாமல் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய பணி சுமையில் நமக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்லி நம்ம கேட்கணும். அப்போ ஒன்று நம்ம பேசுறதை நம்ம நிறுத்தணும், நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ அதுக்கான விளைவுகளை நம்ம தான் வந்து இது பண்ணிக்கணும். ஆனால் இந்த இடத்துல வந்து முக்தார் நசர் தான் தெரிஞ்சே வந்து ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி தலைவரை சகட்டு மாரி பேசுகிறீங்க. வரவன் ரோட்டில் போகிறோம்னா கூப்பிட்டு உட்கார வச்சு வந்து அவனை வந்து நீங்கள் டிவிக்கு துண்டை போட்டு உட்கார வச்சு நீங்கள் இஷ்டத்துக்கு சாட வைக்கிறீங்க. உங்களுக்கு நேரடியாக உங்களுக்கு திட்ட முடியலனாலும் யாரையோ ஒருத்தர் கூட்டு வந்து உட்கார வச்சு பேசுகிறீங்க. எங்கே யார் வந்து கெஸ்ட்டு போனாலும் அங்கே சீமானை பற்றி தான் பேசுகிறீங்க. ஒழுக்கம் யார் வந்தால் உட்காந்தாலும் அங்கே சீமானை குறித்து சரி, சீமானோட நீங்கள் நிறுத்துனீங்கன்னா கரெக்ட், அதானம்மா கரெக்டு. அதை தாண்டி நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற பொம்பளைக்கிட்டலாம் வந்து நீங்கள் பேசுனீங்கன்னா அது வந்து உங்களுக்கு கோழத்தனம் இல்லை. அது அந்த கோழத்தனத்துக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பாதுகாப்பு நீங்களே வந்து விண்ணப்பம் கொடுத்து பாதுகாப்பு கேட்டால் யாரும் கொடுத்துருவாங்க. எனக்கு உயிருக்கு அச்சுறுத்தலாக இருக்குன்னு சொல்லி நான் போய் ஒரு மனு கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், அந்த மனு வந்து அக்செப்ட் பண்ணி கொடுப்பாங்க. இல்லையா கோர்ட்டில் போய் கூட ஆர்டர் வாங்கலாம். நான் இந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். ஏன்னா ஒவ்வொரு குடிமகனையும் பாதுகாக்கிறது அரசோட கடமைன்ற அடிப்படையில் அவங்க வந்து கொடுக்கலாம். ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, தெரிந்தே ஒரு குற்றமான வார்த்தைகள், தடித்த வார்த்தைகள், ஆபாச வார்த்தைகள், அருவருப்பான வார்த்தைகள், குடும்ப பெண்களை கட்சி தலைவர் குடும்ப பெண்களை பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாதுகாக்கிறீங்க. என்னன்னா ஜென்மம், நீங்கள் என்ன ஜென்மம், நீங்களாம் என்ன ஆள் நல்லா தெரியுது. நீங்கள் வந்து பார்த்தா ஒரு எல்லையை தாண்டி வரம்பு மீறி நீங்கள் போகிறீங்க. அரசியல் ரீதியாக நீங்கள் கருத்து வைங்க. சீமானை எதிர்கொள்கிறதுக்கு உங்களுக்கு திராணி இல்லை. நீங்கள் வந்து கருத்தியல் ரீதியாக நீங்கள் மேடை போடுங்க, அங்கே பேசுங்க. அதை விட்டுட்டு குடும்ப பெண்களை பிடிச்சி இழுத்து பேசுறது, இந்த பையனே அந்த பையனு பேசுறது எப்படி சரியா இருக்கும்? சார், இங்க மட்டும் இல்லை சார், மக்கள் அரங்கம்ல கூட வந்து பாத்தீங்கன்னா டிவிகேனுடைய மாநில பேச்சாளர் வந்து என்ன சொல்றாருன்னா, நீதிமன்றத்துல சீமான் அவர்கள் மன்னிப்பு கேட்டார் இல்லையா அந்த நடிகை விவகாரத்துல. நான் என்ன கேட்கிறேன், சுட்டி காட்டுறாங்க. இது முழுக்க நான் சொல்றேம்மா, நீதிமன்றத்துக்கு வழக்கு போயிட்டு அந்த நீதிமன்றத்துல பைசான விஷயத்தை மறுபடியும் பேசுறதே முதல் தப்பு. கண்டிப்பா சார். நான் என்ன சொல்றேன்னா, நான் கேட்கறேன், இங்க சப்ஜெக்ட் என்ன, அஜெண்டா என்ன, தமிழ்நாட்டு அரசியல்ல மக்களுக்கு தேவையானது என்ன, யார் பூர்த்தி செய்ய போறாங்க, என்ன உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கு, இதை பத்தி தான் பேசணும். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து ஒவ்வொரு சிக்கல் இருக்க தான் செய்யுது. நீங்கள் அமெரிக்க அதிபர் வந்து கிளின்டன் மேலே கூட ஒரு வழக்கு இருந்தது, பாலியல் வழக்கு இருந்துச்சு, சரிங்களா? உலகத்தை எல்லார் மேலேயும் இருக்குது. ஏன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் இன்றைக்கி இருந்தாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் அவர் மேலே கூட வழக்கு. நான் சொல்கிறேன், எனக்கு என்ன பயமும் கிடையாது, எந்த பயமும் கிடையாது. எம்ஜிஆர் வந்து எப்படிப்பட்ட நபர் இருந்தது, ஒரு ஃப்ரேம் இருந்துச்சு, எம்ஜிஆர் ரொம்ப நல்லவர், அப்படி ஒரு ஃப்ரேம் இருந்துச்சு. ஆனால் வந்து பின்னணி என்ன, அது பலர் சொல்ல முடியும். ஆனால் நம்ம இறந்து போன தலைவர் நம்ம கொச்சப்படுத்தி நம்ம பழக்கலை, அதனால் நம்ம அதை கடந்து போயிடும். இன்றைக்கி இருந்திருந்தாங்கன்னா அவங்க மேலே வந்து பாலியல் வழக்கெல்லாம் வந்து இல்லாமலாம் கிடையாது. எல்லா நடிகர் மீதும் இருக்குது, யாருமே அது எஸ்கேப் ஆக முடியாது. நடிகர்லாம் நான் சொல்கிறேன், நான் அப்படியே சினிமா துறையை சார்ந்தவங்க மீது இந்த மாதிரியான வந்து அவங்க நடிகை, இவர் இயக்குனர், அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா எல்லாருமே சிக்குவாங்க. அதில் பாலியல் ரீதியான ஒரு குற்றச்சாட்டுன்னு கேட்டால் பல பேர் எடுக்க முடியும், சீமான் மட்டும்தான் கிடையாது. நீங்கள் சொல்லக்கூடிய என்னன்னு கேட்டால் உங்களுக்கு
பேசணும்னா எல்லாத்தையும் பேசணும். ஆனால் உங்களுக்கு ஒரு ஒரு பயாஸ்டாக போகிறது ஒரு பக்கம் சீமான் மட்டும், அதுவும் நீதிமன்றத்தில் பைசலான மேட்ரு முடிஞ்ச மேட்ரு பேசுறதுக்கு அதுவே முதல்ல குற்றம் என்ன கேட்டா. கண்டிப்பா எனக்கு என்ன கேள்வினா, மக்கள் அரங்கத்துல அந்த மாநில பேச்சாளர் பேச வேண்டியது இப்போ வந்து தேர்தல் வாக்குறுதிகள் 2000 ஆயிருக்கு. இது என்னன்னா நேரடியாக ஒருத்தரை வந்து எதிர்கொள்ள முடியலன்னா பேக்டோரில் போய் அட்டாக் பண்ணுறது, பின்வாசல் வழியாக முன்வாசல் வழியாக போய் அவங்க வந்து எதுவும் வெல்ல முடியாதுன்னா முதுகில் குத்துறதுன்னு இருக்குது. நெஞ்சில் வந்து குத்த முடியாது, சரிங்களா? நெஞ்சில் குத்துனா வந்து தடுத்து பதிலுக்கு குத்துவாங்கன்னு தெரியும். ஆனால் வந்து முதுகில் குத்துறதுன்றது இதுதான் சார். அப்படியே அவங்க வந்து விஜயுடன் வந்து வேற நடிகைகளை வந்து கம்பேர் பண்ணி அதான் நான் இப்போ நான் சொல்கிறேன். நீங்கள் கடந்த காலத்தில் நடிகை பற்றி பேசுனீங்க, அது பலவாக வந்து மக்கள் மத்தியில் ரீச் ஆச்சு, நீதிமன்றத்தில் வழக்கு வச்சு அது பைசலாகி முடிஞ்சிருச்சு, நீதிமன்றத்தில் போய் பைசலாகி முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் என்ன செய்றீங்க கேட்டால், அடுத்த கட்டம்னு கேட்டால் நடிகையை தாண்டி நீங்கள் எங்கே போகிறீங்கன்னா மனைவிட்டு போய். நானே இப்போ சொல்கிறேன், விஜய் நான் கடுமையாக விமர்சனம் பண்ணுறேன். என்னைக்காவது வந்து சங்கீதாவையோ அவங்களுடைய மகளையோ இல்லை அவங்க தாயாரையோ நம்ம விமர்சனம் பண்ணியிருக்கோம் இல்லை? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே ஒரு முறை மட்டும் சொன்னேன். நான் ஒரு கூட்டத்தில் வந்து உட்காந்துருக்குறாங்க, டேக் மாட்டி விட்றீங்களே அம்மாட, ஒரு விசிட்டர்ஸ் டேக் மாட்டுறீங்களே, ஒரு கெஸ்ட் இல்லையா அவங்க, ஒரு அரசியல் கட்சிக்கு வந்தால் கூட அதை டேக் மாட்டி அசிங்கப்படுத்துறீங்கல்ல நீங்கள். அதை நான் பேசியிருக்கேன். எப்போவும் நான் வந்து அவங்க மனைவி பிள்ளைகளை பற்றி நான் பேசுகிறேன். விஜய் மீது 1000 கருத்து வேற்றுமை கிட்ட மனைவி பிள்ளைகளை நான் பேசுறது கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்கன்னா நேரடியாக வந்து ஒரு கூட்டத்தையே போடுறீங்க, வந்து ஒரு 10 பேர் உள்ள வச்சு ஒரு கூட்டத்தை கூட காட்ட மாட்டேறீங்க 10 பேர் எத்தனை பேர் வந்தாங்கன்ட்டு. ஆனால் ஒரு மைக்கை பிடிச்சிட்டு அந்த பையனே இந்த பையனுன்னு பேசுகிறீங்க. இங்கே என்ன கருத்தியல் ரீதியான வந்து அரசியல் பண்ணுறாரு சீமான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு தெரியுமா? அவங்க அம்மாவுக்கு புரிதல் இருக்குமா? இப்போ இருக்கிற அரசியல், அது சீமான் செய்யக்கூடிய அரசியலாக இருக்கட்டும், இல்லை இங்கே பொது அரசியல், ஓட்டு போகிறத தவிர அவங்க எதுவும் தெரியாது. அப்போ எதுவுமே தெரியாத நபரை வந்து நீங்கள் வந்து ஒரு வீட்டுக்கு பெண்களை கொண்டு வந்து இணைச்சி பேசுங்க, அது என்ன அரசியல் நாகரிகம்? நான் கேட்குறேன். யாரையும் பேசக்கூடாது இல்லை? கண்டிப்பாக. வீட்டில் இருக்கிற பொம்பளையை வந்து நீங்கள் பேசுகிறீங்க, மனைவி பேசுகிறீங்க. அப்போ உங்களுடைய அரசியல் நாகரிகன்றது எவ்வளோ கேவலமாக இருக்குது. அப்போ நான் கேட்குறேன், பதிலுக்கு பேசினா என்ன நடக்கும்? கண்டிப்பாக. அப்போ சீமானை வந்து மடைமாற்றம் பண்ணக்கூடியதான். இப்போ சீமான் கருத்து பேசக்கூடிய கருத்தை விட்டுட்டு இப்போ அங்கே என்ன ப்ரெஸ் மீட்டை பேச்சு நடக்குது. அப்போ அந்த ஆவேசத்தை வந்து சீமானை இப்படி ட்ரிகர் பண்ணணுன்றது நோக்கம் தான் எங்களுக்கு. கண்டிப்பாக தூண்டி விட்டாக்கா அவர் வந்து பேசுவார். இப்படி தான் ஒரு முறை தூண்டி விட்டு தான் இந்த முக்தாரை வந்து பேசும்போது சீமான் பேசினார். என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க வீட்டு பெண்களை பேசினார். இது உண்மை. எதனால் பேசினார்? நீங்கள் வந்து ஒரு கட்டத்தில் வந்து நீங்கள் வந்து ட்ரிகர் பண்ணி விடுறீங்க. அப்போ வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் நடிகை மையப்படுத்தி நீங்கள் பேசும்போது அப்போ தான் வந்து அவர் வந்து தேர்தல் நேரத்தில் சீமான் அவர்களை முடக்கும் முயற்சியில் இருக்கலாம். இப்படி வந்து தூண்டி விட்டாக்கா அப்போ ஒரு 4 வார்த்தையை விடுவார், வழக்கு பதிவு பண்ணலாம். அந்த காலத்தில் அப்படி தானே பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவர் மேலே இருக்கிற வழக்கெல்லாம் பாருங்கள். பெரும்பாலும் ப்ரெஸ் மீட்டில் பேசுனது சார் அவரே சொல்கிறாரு. சரி, ஒரே நாளில் என் மேலே 150 வழக்கு இருக்கு. இல்லை அதுதான் நான் சொல்கிறேன். அதனால் இல்லை, அது இன்னொரு குறையும் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக ப்ரெஸ் மீட்டில் வரும்போது நம்மளை ட்ரிகர் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிட்டுன்னா நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அப்போ நம்ம ட்ரிகர் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிருந்தும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொந்தளிக்கும் போது அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நினச்சிக்கிறாங்க. அதுக்காக நான் கடந்து போகணும்னு சொல்லவே இல்லை. நேரடியாக சீமான் பதில் கொடுக்காம 2ஆம் கட்ட தலைவர்கள் மூலமாக இவங்களுக்கு பதில் கொடுக்கணும். இப்போ முக்தாருக்கெலாம் வந்து நேரடியாக சீமான் பதில் கொடுத்தா அப்போது வந்து மைலேஜ் அவங்களுக்கு கிடைக்குதுல்ல. நான் சொல்கிறது புரியுது உங்களுக்கு? முக்தாருக்கு வந்து முக்கியத்துவம் கிடைக்குது. முக்தார் வந்து முக்கியத்தராயிடுறாரு. கரெக்டாக நான் சொல்கிறது? அப்போது இந்த இடத்துல சீமான் நேரடியாக பதில் சொல்லாமல் 2ஆம் கட்ட தலைவர்கள் மூலமாக பதில் தரணும். இப்போ இவங்களுக்கு ஈக்குவலாக பதிலுக்கு பேசக்கூடிய அளவுக்கு சீமான் பேசினார்னா அப்போ என்னன்னு கேட்டால் ஒரு அரசியல் கட்சி தலைவர் பாருங்கள் எப்படி பேசுகிறாரு. அப்படியாது. இவங்க பத்திரிகையாளர் போர்வையில் பேசுகிறாங்க. நம்ம எல்லாரையும் சொல்ல முடியாதுமா. நான் சொல்கிறது ஒரு 2-3 பேர் இருக்குது. அது குறிப்பிட்டு நான் என்ன ஒரு அது எந்த அளவுக்கு அவங்க வீட்டில் கூட ஒத்துப்பாங்களான்னு தெரியல. ஒரு கூட்டத்தை போட்டு இந்த பையனே அந்த பையனேன்னு சொல்லி நீங்கள் பேசுகிறீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவரை, சரிங்களா? பதிலுக்கு பேசுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அவங்க ஒன்றும் இல்லை சார், சீமான் சொல்வது போல வெளிநாடுகளில் நடப்பது போல ஒரே அரங்கத்தில் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் நிற்க வைத்து கருத்தியல் புரட்சி வச்சா சீமானை தவிர வேற யாராவது ஜெயிப்பாங்களான்னு மார்க். சீமான் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் மார்க் வாங்குவார், 95 மார்க் வாங்குவார். அடுத்த கட்டத்தில் கருத்தியல் பேசுனா வந்து அடுத்தடுத்த தலைவர்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா சில பேர் காணாமல் போயிடும். நம்ம யாரும் சொன்னால் நமக்கு சிக்காகும். ஆனால் அதிக மார்க் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் தான் வாங்குவார். அதில் ஒன்றும் கருத்தியல் பேசுனா, கருத்தியல் தர்க்கம் பேசுனா சீமானை வெல்றதுக்கு இன்றைக்கி ஒரு ஆள் கிடையாது. வெளிப்படையாக சொல்கிறேன். கருத்தியல் பேசுனா வெறும் வந்து இங்கே வந்து கவர்ச்சியல் மட்டுமே இங்கே பேசிகிட்டு இருக்கிற மட்டும் கருத்தியல் பேசக்கூடிய தலைவராக தான் சீமான் வந்து இருக்கிறார். ஆனால் 95 மார்க்கில் 98 மார்க் கூட இருக்கலாம், 99 மார்க் கூட இருக்கலாம். ஆனால்
மற்ற தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இறங்கிடுவாங்க. அதுதான் நான் சொல்கிறேன். அதுதான் இப்போ கருத்தியெல்லாம் வெற்றி அடைய முடியலன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தறுப்பு வேலை நடக்கும், முதுல குத்துற வேலை நடக்கும். அதுதான் இப்போ இவங்க செய்கிறது. இப்ப சீமான் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றீங்க இந்த கண்டிப்பாக தேர்தலுக்கு. இருக்கணும். நம்ம வந்து இந்த பொதுவாக இந்த கொந்தளிக்கிறதுன்றது ஒன்று இருக்குல்ல, அதுதான் ரொம்ப நம்ம வந்து அதில் தேவையில்லாமல் நம்ம சிக்குவோம். அது தேர்தல் நேரம் வரும்போது பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ஹனி ட்ராப் மணி ட்ராப்லாம் சொல்கிறாங்கல்ல, ஆமா ஆமா சார். ஹனி ட்ராப் மணி ட்ராப். அது மாதிரி இது வந்து ஒரு வகையான வந்து ஒரு மீடியா ட்ராப் கூட நடக்கும். என்னங்க முக்தாரை பேச வைக்கிறது இவங்க தான் இருப்பாங்க. முக்தாரை பேச வச்சுருவாங்க, சீமான்ட்ட இப்படி கேள்வி போடுவாங்க. முக்தார் வந்து இப்படிலாம் வந்து விமர்சனம் பேசுறாரு. பண்ணாரு, ஆமா. நீங்கள் அது சம்மந்தமாக நீங்கள் என்ன கருத்து சொல்ல விரும்புகிறீங்க? அப்போ சீமான் என்ன செய்வார்? அப்போ கொந்தளிச்சு ஒரு வார்த்தையை விடுவாரா? அந்த வார்த்தையை அவர் பிடிச்சிக்க வேண்டியது. அப்போ அதை பிடிச்சின்னு தொங்குறது. அப்படி தான் நடக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து சீமான் ஒரு குறித்து ஏதாவது பெரியார் குறித்து பேசினாலும் கூட அந்த டாபிக் விடாமல் அப்படியே தொடர்ச்சியாக அதை அனல்லையே வச்சுருப்பாங்க. இது அவர் இதை சொன்னார், அதை சொன்னார், இதை சொன்னார்னு அப்படியே அனல்லையே இருக்கும். அது சார், கடைசி வரை அவதூறு அரசியல் வந்து செல்லுபடி ஆகுமா சார்? இல்லை, எனக்கு தெரிஞ்சு அவதூறு அரசியல் வந்து சீமானை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டேமேஜ் பண்ணணும்னு நான் நினைக்கவே இல்லை. அப்படி டேமேஜ் என்ன இந்நேரம் டேமேஜ் ஆகிட்டு இருக்கணும். ஏன் இந்த நடிகை விஷயத்தில் இவங்க பண்ணாத இது கிடையாது. தினம் அந்த பொண்ணை பேச விட்டு அதுக்கப்புறம் அதை வந்து இவங்க ஒரு 10 பேர் இதுக்கு ஒரு கமிட்டியை வச்சு குழு வச்சு இதை ஸ்ப்ரெட் பண்ணுறது எப்படி நடந்ததில்லை. தனியாகவே கூப்பிட்டு நேர்காணல் பண்ணது எவ்வளோ நம்ம பார்த்துருக்குறோம். எனக்கு தெரிஞ்சது முக்தார் அந்த கோட் ஷூட்டுக்காவது கொஞ்சமாச்சும், நாமெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சாதாரண ஷர்ட் தான் போட்டுன்னு வரோம், அந்த கோட் ஷூட்டுக்காவது மரியாதை இருக்கிற மாதிரி நடந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா முக்தார் வந்து நான் வந்து நட்பு முறையில் நான் பழகக்கூடியவன் தான். ஆனால் பல முறை நான் சொல்லியிருக்கிறேன், இந்த கடந்து இதை வந்து தாண்டி வந்து நீங்கள் அரசியல் ஜாஸ்தி திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறது நான் தப்புன்னே சொல்ல மாட்டேன். தாராளமாக நீங்கள் பண்ணலாம். இப்போ செந்தில் பண்ணுறாரு, செந்தில் கொடுக்குறது முட்டுன்னு தெரியும் தான். ஆனால் ஒரு வந்து விஷயத்தோட விஷயம் சப்ஜெக்ட் இருக்குது அவர் கையில். செந்தில்கிட்ட வந்து சப்ஜெக்ட் இருக்குது. இப்போது நானே பார்த்துருக்குறேன், பல உதாரணங்கள் கையில் வச்சுருக்கிறாரு. ஆட்சியில் செய்த வந்து செயல்பாடுகள் இதெல்லாம் இருக்குது அவர் வச்சுருக்கிறார், கைவசம் வச்சுருக்காரு. ஏன்னா தனிப்பட்ட முறையில் யாரையும் எந்த அரசியல் கட்சி தலைவரும் தனிப்பட்ட முறையில் ஒருமையில் கூட நான் பேசுறது ரொம்ப ரேராக தான் நான் பார்த்துருக்குறேன். ஆனால் வந்து எங்கேயும் வந்து ஆபாசமாக அருவருக்கிற வார்த்தைகள் வந்து செந்தில்கிட்ட வந்து நான் பார்த்தது இல்லை. ஆனால் வந்து முக்தார் கேட்டால் இது வந்து ரொம்ப ரொம்ப லோக்கல்னு சொல்லுவாங்கள்ல, ரொம்ப லோக்கலாக யாராவது ஒருத்தர் பிடிச்சி கொண்டு வந்துட்டு சீமானை வந்து திட்டுறது, விஷயம் இல்லாமல் பேசுறது. சரி, அப்படியாவது நீங்கள் பேசுறீங்கன்னா வந்து ஒரு காணொலி இப்படி ஒரு காணொலி அப்படி திமுகவுடைய அரசோட சாதனைகள் பற்றி திமுக அரசு சாதனைகளை பற்றி பேசணும். நீங்கள் ஏதாவது பேசியிருக்கீங்க? நீங்கள் ஒரே ஒரு முறை எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் கூப்பிட்டு வச்சு நீங்கள் பேசுனீங்களே தவிர அதுக்கப்புறம் வந்து அதையும் பேசணும்ல. வாங்குகிற சம்பளத்துக்கு அதையும் செய்யணும்ல. எப்படியோ பணம் வருது, வராமலாம் இல்லை. வரலன்னு சொல்ல முடியுமா? திமுக தரப்புல வந்து 2 போலீஸ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து கூடவே வந்து அந்த போலீஸுக்கான செலவு எவ்வளோ இருக்குது? அரசு தானே செலவு பண்ணுது. 2 காவல்துறையில் இருக்கிறவங்க 2 பேரை போட்டாலும் அந்த சம்பளம் என்னாச்சு? அப்போ இதெல்லாம் எதுக்கு? ஒரு தனிநபர், ஒரு அரசியல் கட்சி தலைவருடைய பொண்டாட்டியை திட்டுறதுக்கு வந்து அது வீணாக போகுதுன்னு ஆயிடுதுல்ல. அதோட நீங்கள் வந்து திமுக அரசோட சாதனைகள் நான் சொல்கிறேங்க, ஆனால் அதுக்கு வந்து பல பேர் வைத்தறிச்சல்பட்டு கோவப்பட்டு என்னை அட்டாக் பண்ண போகிறாங்க, அதிமுகவுக்கு அட்டாக் பண்ண, அதுக்காக இப்போ செந்தில்வேலுக்கு 2 போலீஸ் கொடுத்தா கூட சொல்லலாம். ஆனால் அதுவும் வேஸ்ட்டு தான் நான் சொல்வேன். ஏன்னா இங்கே வந்து நம்ம பேச வந்துட்டோமா, நாம் பேசுகிறது வந்து எல்லாருக்கும் பொருத்தமாக அமையும்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு வந்து வெறுப்பை ஏற்படுத்தும் தான். இல்லை நம்ம தலைவர் இப்படி பேசிட்டான்னு சொல்லிட்டு அவன் ஒரு முடிவு எடுக்கிறான்னா நாம தான் என்ன செய்யணும், ஒன்று நம்ம பேசணுமா வேணாமான்னு நம்ம தான் முடிவு பண்ணணும். பேசிட்ட பிறகு ஐயோ அவன் வந்து நம்மளை வெட்ட வந்துடணும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து போய் 2 போலீஸ் கொடுங்க, என் பின்னாடி இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு என் பின்னாடியே சுற்றுறதா போலீஸ்க்கு வேலை. இப்போ அப்படி தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கு. 2 போலீஸ்காரோடைய உழைப்பு வந்து தேவையில்லாமல் வந்து முக்தார் பின்னாடி போயிட்டு இருக்கு. அது அவசியம் இல்லையே. நீங்கள் வந்து இப்போ செந்தில் மேலையும் உங்களை நீங்கள் மாற்றிக்கங்க, அப்போ தேவையே இல்லையே. சார், இன்னொரு பக்கம் இன்னொன்று சொல்லிடுறேன், அந்த மாதிரி வந்து ஒரு காவல்துறை உதவியோடு இவர் பயணிக்கிறார்ல, அது எவ்வளோ வந்து அவருக்கே ஒரு ப்ரைவசி பிரச்சனை தெரியுங்களா? தனிப்பட்ட முறையில் அவருக்கும் கூட பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சில நேரங்களில் அவரே கூட அசௌகரியமாக ஃபீல் பண்ணுவார். சார், ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஆராசா அவர்களுக்கும் திருமா அவர்களுக்கும் இடையே ஒரு மோதல் வெளிப்பட்டிருக்கு. அந்த தலைவர்களுடன் 2000 அதாவது மாணவர்களுடன் தலைவர்கள் அப்படின்னு 2026 சீமானவர்களும் பங்கேற்றாரு, ஆராசா அவர்களும் பங்கேற்றாரு. இந்த இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த மோதல் வந்து பாத்தீங்கன்னா தேர்தலில் வந்து ஒரு சிக்கலாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. வார்த்தை இது சில நேரங்களில் எப்பவுமே ஒரு ஆராசாக்கு வந்து இதுக்கு முன்னாடி கூட உங்களுக்கு தெரியுங்க, இதே மாதிரி இவர் அண்ணன் திருமாவையும் பேசியிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து குறை பிரசவம்னு ஏதோ ஒன்று பேசிட்டார் மேடையில். இதுக்கு முன்னாடி கூட ஒரு முறை பேசினார். அதுக்கப்புறம் அதை விட்ரா பண்ணிட்டாரு வச்சுக்கோங்க.
ஸோ திருமாவர்கள் குறித்து பேசுகிறதும் சரி, அது வந்து எதையுமே நான் கொஞ்சம் நிதானம் இல்லை. அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து விட்ரா பண்ணிக்கிறது, அதுக்கப்புறம் நான் வந்து வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்ற ஒரு பெரிய சிக்கலாச்சு. ஏன்னா வந்து பிறப்பு குறித்து பேசுறது வந்து ரொம்ப ஆபத்தானது. அந்த மாதிரி தான் வந்து குறை பிரசவம்னு சொல்லிட்டு அவரை பேசிட்டாரு. அதுக்கப்புறம் அதே மாதிரி திருமாவர்கள் குறித்து கூட இதுக்கு முன்னாடி கூட அவர் வந்து ஏதோ ஒரு சரியாக டக்குன்னு நினைவு வரல. அந்த மாதிரி ஒரு வேகமாக வந்து வார்த்தையை விடுறது, ஒரு கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு நிதானமாக சொல்லுகிறது, நேரடியாக பேருக்கு வந்து இப்போ நம்ம வந்து சீமான் அவர்களாக இருக்கட்டும், திருமாவர்களாக இருக்கட்டும், இல்லை யாராக இருந்தாலும் என்ன ஒரு அரசியல் கட்சி தலைவர் அதுக்கான மரியாதையை வந்து கொடுக்கணும். மாற்று கருத்துக்கள் இருந்தால் கூட, ஆனால் அந்த சொல்லும்போது, அந்த விழிக்கும் போது, அதாவது அழைக்கும் போது, பேர் சொல்லும்போது அதை வந்து நீங்கள் ப்ளைனாக சில பேர் சொல்லுவாங்க, திருமா அப்படின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. பொதுவாக சொன்னால் திருமா அவர்கள்னு சொல்கிறதுனால ஒன்று, சீமான் அவர்கள்னு சொல்கிறதுனால ஒன்றும் அதனால் ஏதாவது டிக்னிட்டி இவங்க பெருமை குறைஞ்சிட போதா சொல்லக்கூடிய அது ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த பேர் வச்சு சொல்லி அழைக்கும் போது அந்த ஒருமையில் அழைக்கிறது, இல்லை அவங்கள வந்து தகுதி குறைவாக பார்க்குறது, இதெல்லாம் வந்து கடந்த காலத்துலேயே நடந்திருக்கு. இந்த சேர் போட்ட, இந்த பிளாஸ்டிக் சேர் போட்டாங்கன்னு வந்து விமர்சனம் வருது இல்லையா, இதெல்லாம் வந்து தெரிஞ்சே தான் பண்ணுறது இதெல்லாம். சார், இது தாய்மண் பத்திரிகையில 2004 திருமா அவர்களே எழுதியிருக்காருல்ல சார், கலைஞர் அவர்கள் என்னை ஒரு சாதி தலைவர் கட்டுக்குள் வந்து கொண்டு வருகிறார் அப்படின்ற மாதிரி பத்திரிகையில எழுதியிருக்காரு. இல்லை, எப்படி இருந்தாலும் ஆரம்ப புள்ளின்னு ஒன்று இருக்குமா, அது என்னதான் நீங்கள் ரப்பர் வச்சு அழிச்சாலும் போகாது. பாட்டாளி மக்கள் கட்சி நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சின்னு பேர் வச்சுட்டாலும் பார்த்தீங்கன்னா அது வன்னியர்களுக்கான கட்சின்னு தான் இருக்குது. அண்ணன் திருமா வந்து எவ்வளோ தான் சொன்னாலும் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படையில் வந்து அந்த பின்புலம் அதில் இருக்கிற தொண்டர்கள் யார், ஒடுக்கப்பட்ட மக்கள், அது அந்த அடையாளம் இல்லாமல் போயிடுமா? அப்போது இந்த இடத்துல நீங்கள் வந்து சாதிய தலைவர்னு நம்ம அப்படி அந்த வார்த்தையை வந்து நம்ம அப்படி பார்க்காம கேட்டால் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கான தலைவர், அந்த மக்கள் யார்? அது பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், அல்லது இங்கே ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து கேட்டினா ஒரு குறிப்பிட்ட சமூகன்றதை வந்து யாரும் மறைச்சி பேச முடியாதுல்ல, மறுக்க முடியாதுல்ல. ஆனால் இதில் என்னென்ன காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் இங்கே தான் நீங்கள் இங்கே ஒரு குறிப்பிட்ட மக்கள்னு சொல்கிறேன், இங்கே ஒரு குறிப்பிட்ட மக்கள், சமூக மக்கள். சீமான்கிட்ட எந்த சமூக மக்கள் இருக்கு நீங்கள் சொல்லுங்கள்? அனைத்து தரப்பினரும் இருக்காங்க. இப்போ புரியுதுங்களா? அப்போ சாதியற்ற தலைவர் யார்? சாதி, நீங்களும் பதில் சொல்லிக்கோங்க. நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க, நான் தப்பிச்சுக்கிட்டேன். நீங்களே சொல்லுங்கள், உண்மையா இல்லையாம்மா? மறுக்க முடியாதுல்ல. இங்கே ஒரு குறிப்பிட்ட சமூகம் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகம் திருமாவர்கள்கிட்ட இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கிட்ட வந்து டாக்டர் ஐயா கிட்ட குறிப்பிட்ட சமூகம். அடிப்படையில் உண்மையான வந்து இந்த பூசி முழுகிறவெல்லாம் இருக்கக்கூடாது. அங்கே வன்னியர்கள் இருக்கிறாங்க, இங்கே பட்டியல் வகுப்பு சார்ந்தவங்க இருக்கிறாங்க. இதானே உண்மை. அப்போ நீங்கள் வந்து எப்படி பார்த்தாலும் வந்து அந்த சமூகத்துக்கான தலைவர்ன்றதுல அதில் உங்களுக்கு என்ன அதை சொல்கிறதுல என்ன பெருமை குண்டிட போதா இருக்கு. ஆனால் சீமான் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது சீமான் வந்து எல்லா மக்களும் அதில் இருக்கிறாங்கல்ல. நீங்கள் சொல்ல முடியாதுல்ல, சீமான் வந்து ஒரு குறிப்பிட்ட வந்து ஒரு சமூகத்துக்கான தலைவர் மட்டும் நீங்கள் சீமான் சொல்ல முடியாது. எப்படி சொல்வீங்க? நீங்கள் எப்படி நீங்கள் அடையாளப்படுத்துவீங்க? இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், சீமான் வந்து நாடார்களுக்கான கட்சி நாம் தமிழர், நாம் தமிழர் வந்து பார்த்தீங்கன்னா முதலியார்களுக்கான கட்சி, நாம் தமிழர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெட்டியார்களுக்கான கட்சி சொல்ல முடியாதுல்ல. அதனால தான் அந்த நாம் தமிழர்ன்ற பேர் இருக்கா. அப்போ தமிழர்களுக்கான கட்சின்னு சொன்னால் நீங்கள் தமிழர்களுக்கான கட்சின்னு சொல்லுங்கள், அது வந்து பார்த்தீங்கன்னா பொருத்தமாயிரும். அப்போ தமிழர்கள் எல்லாருமே அடங்கும் சார். ஆனால் திருமா அவர்கள் இதே சீமான் அவர்கள் வந்து ஏதாவது ஒரு வார்த்தை விடும்போது என்னை ஒரு சாதிய தலைவராக சீமான் கட்டமைக்க முயற்சிக்கிறார்னு கோபப்பட்டு பேசுறாரு இல்லைங்களா? இன்னைக்கு ஆராசா பேசும்போது அவங்களுடைய 2ஆம் கட்ட நிர்வாகிகள் கூட சொல்ல முடியாது. என்ன தெரியுங்களாமா பிரச்சனை கேட்டினா, திருமா அவர்கள் பொறுத்த வரைக்கும் சகிப்புத்தன்மை உச்சத்தில் இருக்கிற தலைவர்கள் யார் நீங்கள் லிஸ்ட் எடுத்துக்கின்னு வச்சுங்களேன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சீமான் வந்து உண்மையிலே சகிப்புத்தன்மை சீமானுக்கு கிடையாது. எமோஷன் ஆகிடுவார், டமால் டிமெல் ஆகிடும். இது டமால் டிமெல் தான். இது இங்கே சகிப்புத்தன்மைலாம் வந்து கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் அரசியல் நாகரிகத்தோட மரியாதையாக பேசக்கூடிய தலைவர் சீமான். இது வந்து கடந்த காலத்தை பார்த்துருக்கோம். சகிப்புத்தன்மையோடு இல்லைனால் கூட அரசியல் நாகரிகத்தோடு பேசுவார். ஆனால் சகிப்புத்தன்மை இல்லாமல் கொந்தளிக்கிறதுன்றதுல சீமான் வந்து அது மைனஸ்ன்னு கூட நீங்கள் எடுத்துங்க, அது வேறு, மைனஸு ப்ளஸ்ன்றதுலாம் வேறு. ஆனால் வந்து கொந்தளி. ஆனால் திருமா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சகிப்புத்தன்மை ரொம்ப, அது வந்து எங்கே வந்து சில வார்த்தைகளை போட்டு பேசும்போது கூட நிதானத்தை கொஞ்சம் கடைபிடிப்பார். அதுக்கு காரணம் முதிர்ச்சி. வயசு சொல்ல மாட்டேன், முதிர்ச்சி. வயசும் இருக்குது, ஆனால் முதிர்ச்சி. அவர் வந்து என்ன, இப்போ கூட்டணி கட்சி ஒரு பக்கம், இந்த மாதிரியான சில தலைவர்கள் இப்படி பேசும்போது அதை சகிப்புத்தன்மையோட வந்து அட்ஜஸ்ட் பண்ண சொல்ல மாட்டேன், அதை சகிச்சுட்டு போகிறார், கடந்து போயிடலான்னு நினைப்பார்.
இதனால் வந்து தேவையெல்லாம் பிரச்சனை வேண்டாம்ப்பா, கடந்து போங்கப்பா. கட்சி தலைவர்கள் கூட சொல்லிடுவார், இது கடந்து போங்கன்னு. இது வந்து அவங்களுக்கு ஒரு குவாலிட்டி இருக்குல்ல, திருமாவர்களுக்கு வந்து ஒரு குவாலிட்டி இருக்குது சார். அந்த குவாலிட்டி கெடுக்குதுல்ல சார் மக்கள் மத்தியில்? நிச்சயமாக அந்த தொண்டர்கள் எப்படி ஏற்றுப்பாங்க? கண்டிப்பாக. ஏன் இன்னைக்கு கூட காலையில் என்கிட்ட பேசுனாங்க சில பேர், குறிப்பிட்ட ஒரு சேனலில் பேசுனாங்க, என்ன சார் வந்து இது வந்து இதை பேசுனதா, அவங்களே கடந்து போகிறாங்கல்ல. கடந்து போகக்கூடாது, கடந்து போகக்கூடாது. குறைஞ்சபட்சம் அதில் இருக்க இரண்டாம் கட்ட தலைவர்களாக, இப்போ சீமான் குறித்து யாராவது விமர்சனம் பண்ணாங்கன்னா அங்கே தான் சொல்லுவாங்கள்ல, அந்த இரண்டாம் கட்ட நிர்வாகிகள் அல்லது வந்து ஊடகத்தில் இருக்கிற தம்பிகள் பொங்கி எழுந்து பிச்சு வந்து சின்னாபின்னமாக ஆக்கிடுவாங்க. இது உண்மை தானே? பிச்சு பிடிக்கிறவாங்க. ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருமாவர்கள் குறித்து பேசினா அதில் இருக்க இரண்டாம் கட்ட தலைவர்களாக கூட வந்து பேசுறது கிடையாது. அது மைனஸ் தானே. அதுக்கான தலைவர் வந்து இதை கடந்து போட சொல்கிறாங்கன்னு சொன்னால் அந்த கட்டுப்பாடோடு கடந்து போயிடுவாங்க. இங்கே அண்ணன் சொன்னால் தம்பிங்களே கேட்க மாட்டாங்க. இதுதான் பிரச்சனையாக. இங்கே சீமான்கிட்ட இருக்கிற படை வேறு, இவங்ககிட்ட இருக்கிற அந்த படை வேறு. அங்கே வழி நடத்துகிற விதம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் இதெல்லாம் கடந்து போயிடுங்க, தேர்தல் நேரத்தில் இதெல்லாம் தேவையில்லாமல் சர்ச்சையாக்கிக்காதீங்கப்பா அப்படின்னு அவரே சொல்வார். இது உண்மை. இது இப்போ தேவையில்லாமல் வந்து இது பிரச்சனை பண்ண வேண்டாம், இது பெருசாக்க வேண்டாம், தேர்தல் நேரத்தில் இதை கடந்து போயிடுங்க, அந்த கட்டுப்பாட்டில் அவர் கொண்டு போயிடுவார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீமானை குறித்து இந்த மாதிரி ஏதாவது விமர்சனம் வந்து கேட்டால் தம்பிகளே கேட்க மாட்டாங்க. சார், அப்படி கடந்து போனா அந்த கூட்டணிக்கு உரிய பிரதான கட்சியே வந்து எப்படி சார் மதிக்கும்? அதே 2 சீட்டு தானே கொடுக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், சில நேரங்களில் வந்து அந்த தலைமை வந்து அவங்கள கூப்பிட்டு கண்டிக்கிற இடத்துல அந்த தலைமை இருக்கணும். திமுக தலைமையை நேரடியாக சொல்லணும், இந்த மாதிரி பேசும்போது இப்படியெல்லாம் நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி பேசணும். இன்றைக்கும் நாளைக்கும் ஏதாவது மறுப்பு அறிக்கை வந்தாலும் வரலாம். வழக்கு இதுதானே வழக்கமே. ஆராசா வழக்கமே என்னன்னா, ஒருவேளை இன்னைக்கு இல்லை நாளைக்கு தலைவர் திருமாவர்களுடைய குறித்து, நான் இதுக்கு முன்னாடி கூட எனக்கு சரியான ஞாபகம், இதுக்கு முன்னாடி கூட திருமாவர்கள் குறித்து ஏதோ ஒன்று பேசிட்டு அதுக்கப்புறம் மறுநாள் வந்து இப்போ என்ன செய்வேன்னு கேட்டிங்கன்னா வந்து அவரை சமாதானப்படுத்துங்க, நீங்கள் ஒரு அறிக்கை விடுங்க, வருத்தம் தெரிவித்து அறிக்கை விடுங்க, நான் பேசுனது நீங்கள் தவறாக புரிதல் கொண்டீங்கன்னு சொல்லி அப்படி தான் வரும் கதை. நான் பேசுனதை நீங்கள் தவறாக வந்து புரிஞ்சிட்டீங்க, என்னால் மனம் வருத்தம் அடைந்தால் நான் அதுக்காக இப்படி தானே வந்து துரைமுருகன் ரஜினிகாந்தை பேசிட்டு அப்படி தானமா பண்ணார். துரைமுருகன் அப்படி தானே பண்ணார். ரஜினிகாந்த் யதார்த்தமாக ஏதோ ஒன்று பேச போயிட்டு ஸ்டேஜில் அதை உடனே அவர் வந்து ரஜினிகாந்த் அவரில் வந்து கொஞ்சம் டிஃபேம் பண்ணி அப்யூஸ் பண்ணி பேசிட்டு அதுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் என்ன செஞ்சார், அதுக்கு வந்து வருத்தம் தெரிவித்தார். இதெல்லாம் நடந்தது இல்லை, அதெல்லாம் நடக்கும். இங்கே அந்த ட்ராமாலாம் கடந்த காலத்தில் நடந்துருக்குல்ல. இதெல்லாம் வந்துன்னா கட்டுப்பாட்டை இழந்து பேசுகிறது தான். இதெல்லாம் தலைமைக்கு வந்து நீங்கள் வந்து அந்த கட்சி தலைமைக்கு வந்து நீங்கள் கூட்டணி தலைமைக்குன்னு ஒரு மரியாதை இல்லை சார். எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, சீமான் அவர்கள் சொல்றாரு, உங்களை தான் நாங்கள் வழிகாட்டியாக வந்து சமகாலத்து பெரியாரா பார்த்துருக்கோம் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்காரு. நீங்க வந்து எப்படி இருந்தீங்க அப்படின்றத நினைவு கூறக்கூடிய வகையில அதே தானே கேள்வி பண்ணாங்க. அதே சொன்னதையும் தான் கேள்வி பண்ணாங்க. ஆனா இப்ப அது உண்மைதான் நிரூபிக்கிற வகையில அப்படிதான் அமையுது. அந்த வார்த்தைக்கு தான் இது அமையுது. இப்போ சீமான் அவர்கள் வந்து சமகாலத்தில் பெரியாருன்ற அந்த வார்த்தை சொல்லும்போது அது அரசியல் கருத்தா, அது வந்து அரசியலுக்காக ஒரு பேசுறதா வந்து அப்படிதான் அவங்க வந்து கேள்வி ஒரு கிண்டல் பண்ற மாதிரி துணியில தான் பேசினாங்க. சரிங்களா? இப்போ நடந்தது என்ன? இது அவமரியாதை தானே. கண்டிப்பா. சரிங்களா? அது வந்து அண்ணன் திருமாவர்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தெரியும். ஆனால் சூழ்நிலை கேட்டால் வந்து கூட்டணியில் இருக்கிறாங்க. அந்த கூட்டணியை எந்த வகையிலும் வந்து பிளவுபற்றக்கூடாது அப்படின்றதுல உறுதியாக இருக்கிறாங்க. எல்லாத்தையும் வந்து என்ன சொல்ல சகிச்சுக்கிட்டு கடந்து போய் தான் ஜெயிக்கணுன்ற அந்த கட்டாயம் இருக்கு. சரி, ஏற்கனவே திரும்ப அவர்கள் இப்படி இருக்கிறதால தான் விசிகாவினுடைய சில ஓட்டுகள் டிவிகேக்கும் என்டிகேக்கும் பிரிந்து செல்கிறதுன்ற ஒரு விஷயம் இருக்கு. அதை திரும்ப அவர்களே வருத்தத்தோடு தெரிவிச்சாரு. PhD படிக்க வச்சா பால்வடிக்கு போறீங்க அப்படின்னு. நீங்க என்ன பண்ணாலும் தனித்து நின்னால் மட்டும்தான் விசிகாவுக்கு எவ்வளவு வாக்கு வங்கி இருக்குன்னு தெரியும். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கூட்டாஞ்சோரா தானே இருக்குது. தனித்து வந்து இப்போ திருமாவர்கள் வந்து தனித்து போட்டிட்டாருன்னா எவ்வளோ வாக்கு வங்கியும் தெரிய போகுது. அவர் தனித்து போட்டிட போகிறதில்ல. கடந்த காலத்தையும் போட்டிட்டதே கிடையாது, வரலாறே கிடையாது விசிகா தனித்து போட்டி. அப்போ அந்த கூட்டணி கூடவே இருக்கிறதுனால, சேர்ந்தே இருக்கிறதுனால எவ்வளோ வாக்குகளுக்கு அவருக்கு தனியாக இருக்குதுன்னு தெரிய போகிறதில்ல. இதானே உண்மை. கூடவே இருக்கிறதுனால அது வந்து மொத்தத்தில் இருக்குது, கலந்து இருக்குது. இவருக்கும் தனியாக தெரிய போகிறதில்ல. அதனால் இந்த இழப்பை பற்றி அவங்க யோசிக்க மாட்டாங்க. இப்போ தனியாக நின்று வந்து ஒரு வாக்கு வங்கியை காட்டணும்னு ஒரு கட்டாயம் ஏற்படுதுன்னு வச்சுக்கலாம். அப்போ தான் உண்மையான பலம் என்னன்னு தெரியும். ஆனால் இவங்கெல்லாம் உள்ள குழுக்குள்ள வந்து ஒரு கூட்டாஞ்சோராக இருக்கிறதுனால தனித்துவமாக எதுவும் தெரிய போகிறது இல்லைல்ல. அதில் என்ன பாதிப்பு தெரிய போகுது? வெளியே தெரியாது. பாதிப்பு இருக்கும், ஆனால் வெளியே தெரியாது. இப்போ விஜய் வந்துட்டார், விசிகால வந்து பல பேர் வந்து எங்கிட்ட வந்து அவரே சொல்கிறாரு, வெளிப்படையாக சொல்கிறார், அந்த பையன் இருக்காங்களா அந்த வளர்ந்து கட்டவன்,
அவன் என்ன சொல்கிறாங்கன்னா விசிகால இருந்து தொண்டர்கள் வந்து டிவிகேக்கு வாக்களிப்பாக சொன்னாங்க. அதுக்கே பதில் சொல்லலை. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பா ஏன் சொல்லலை சொல்லுங்கள், சொல்லணுமா இல்லையா? ஆமா. ஆதவர்ஜன் சொல்கிறது என்னென்னா, விசிகால இருக்கிற தொண்டர்கள் எல்லாம் வந்து டிவிகேக்கு வாக்களிப்பாங்கன்னு சொல்கிறாரு. பதில் சொல்லணுமா இல்லையா? யாராவது பேசணுமா இல்லையா? ஆமா. யாருமே பேசவே இல்லை. யாரும் பேசவே இல்லை. கடுமையாக கண்டிக்கணுமா இல்லையா? யாரும் பேசவே இல்லை. அப்போ இதுக்கு என்ன சொல்றீங்க நீங்க? சார் அதான் வருத்தப்பட்டாரே சார். என்ன வருத்தப்பட்டாரு? PhD படிக்க வச்சா நீங்க பால் வெடிக்க போறீங்க. அரசியல் ரீதியாக நான் ஒன்று சொல்லுவோமா, நல்லா இருந்தேன். அந்த மினிமம் சொல்லுவாங்க, ஒரு குறைஞ்சபட்சம் என்ன சொல்கிறது, ஒரு குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சுயமரியாதை இருக்குல்ல, அதுக்கு பங்கம் வராமல் இருக்குது. நீங்கள் சகிச்சுக்கலாம், நீங்கள் எல்லாத்தையும் நான் சகிச்சுக்கணும்னு சொல்ல முடியாது. நம்ம எப்போல்லாம் நமக்கு வந்து சுயமரியாதைக்கு வந்து ஒரு சவால் வருதோ அப்போ அந்த சவாலை எதிர்கொள்ளணும் தான். குறைஞ்சபட்சம் பேசணும்ல. நமக்கான வந்து நம்மளை அவமானப்படுத்துகிறாங்க, நம்மளை அசிங்கப்படுத்துகிறாங்கன்னு தெரியும் போது அப்போது நேரடியாக பேசினா கூட வந்து கட்சியில் இருக்கிற அடுத்த கட்ட நிர்வாகிகள் வச்சு பேசணும்ல. கண்டிப்பா. அப்போ தான் நம்ம சுயமரியாதை வந்து அந்த கண்ணை விட்டு சித்திரம் வாங்கின கதையாக சுயமரியாதை விட்டு நம்ம வந்து வெற்றி அடைகிறதுக்கான அந்த உத்தின்னு சொன்னால் அது எப்படி சரியாக இருக்கும்? சரி, இப்போ அவங்களோட வாக்கு வங்கி என்னன்னு தெரியல அப்படின்னு நம்ம விசிகாவை குறிப்பிட்டா, தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கட்சிக்கும் அப்படித்தானே நம்ம சொல்லி ஆகணும். நாம் தமிழர் கட்சியை தவிர்த்து. ஆமாம் 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 ஆமாம், நான் பதில் சொல்கிறேன், நீங்களே சொல்றீங்க, உண்மைதான். எந்த கட்சியுமே வந்து தனித்து வந்து போட்டியில்லை. அப்போ உத்தேசமாக வந்து திமுகவுக்கு இவ்வளோ வாக்கு வங்கி இருக்குது, அதிமுக இவ்வளோ வாக்கு வங்கி இருக்குது. ஏன் இப்போ பிஜேபி வந்து 18%ன்ட்டாங்க. விஜய்க்கு 20. இல்லைம்மா 18% என்னன்னு கேட்டால் இந்த கட்சிகள்லாம் சேர்த்தாங்க, எல்லா கட்சிகளோட சேர்த்துக்கிட்டு தான் நாங்கள் மொத்தம் 18%. பிஜேபிக்கு எவ்வளோ தனியாக வந்து நின்று ஓட்டு வந்துடும்? 3% கூட வராது. கடந்த காலத்தில் வந்து நின்று அவங்க காட்டினதே 3%. அந்த 3% தாண்டி கிடையாது. அது மாதிரி இருக்குன்னா இங்கே வந்து ஒரே கட்சி அது இருக்குன்னா நாம் தமிழ் மட்டும்தான் இருக்குது. அதுதான் பலருக்கும் உறுத்தலாக இருக்குது. அது எப்படியாவது அசைக்கணும், கலைக்கணுன்றது அதுதான் இப்போ ஒருத்தர் வந்துருக்கிறான்ல, அது அவங்கமாக நடக்குமான்னு பார்க்குறாங்க. சரிங்களா? அது என்ன நடக்குதுன்றதை பொறுத்து பார்க்கலாம். இங்கே கடுமையான உழைப்பில் தான் நம்ம நிற்குது. இந்த நாம் தமிழர் ஓட்டு எப்படி ஸ்ட்ராங்காக நிற்குதுன்னு கேட்டால் சித்தாந்த அடிப்படையில் நிற்குது. சில பேர் அச்சுறுத்தல் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த மேடையில் இந்த மக்கள் மன்றம் அது இதுன்னு மண்ணாங்கட்டி மன்றம்னு பேசிட்டு இருக்கிறானுங்கல்ல, அதில் பேசுகிறாங்கல்ல, இன்னொருத்தர் வந்துட்டார், அவர் வந்து உங்களுடைய ஓட்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிட போகிறாரு. ஆமாம். தனியாக வந்து விஜய் வந்து சீமானுடைய ஓட்டை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவாரா? இல்லை, மொத்தத்தில் வந்து பொதுவில் போகுது. அது என்ன நடக்குதுன்றதை பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். இவங்க வந்து எவ்வளோ தூரம் வந்து சீமானுடைய வந்து தக்க வச்சுப்பார் அவருடைய பிரச்சார உத்தியின் மூலமாக இவங்க நிலைமை என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் இல்லையா? பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம் ரிசல்ட் என்ன. இங்கே எதுவுமே வந்து யூகத்தின் அடிப்படையில் நம்ம பேச முடியாது. அடுத்தடுத்த நகர்வுகளை வச்சு நம்ம பேச முடியும். கண்டிப்பாக சார். பல்வேறு அரசியல் சார்ந்த கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றிமா.